பரமாத்மாவான விஷ்ணுவின் அம்சமாக பிறந்த கிருஷ்ணருக்கு இப்படிப்பட்ட ஒரு சாபக்கேடான சபிக்கப்பட்ட தீய மகனான்னு நினைக்கும் போதே யாதவ குல அழிவுதான் கண்முன் வந்து நிற்கும். துர்வாச முனிவரிடம் சாம்பன் பெற்ற சாபம் பற்றி மட்டும்தான் இதுவரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் யாதவ குலத்திற்கே இழிவை ஏற்படுத்தும் வகையில் சாம்பன் செய்த ஒரு செயலால் தன் தந்தையிடமே சாபம் பெற்ற கதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு அளிக்கும் சாபம் பிள்ளைகளை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். சாம்பன் அப்படி கிருஷ்ணரிடம் என்ன சாபம் பெற்றாரு, அந்த சாபத்திலிருந்து எப்படி சாப விமோசனம் கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு சமயம் பூலோகம் வந்த நாரத மகரிஷி துவாரகையில் உள்ள கிருஷ்ணரை தரிசிக்க விரும்பி அவரோட அரண்மனைக்கு போவாரு. நாரதரோடு சேர்ந்து பல ரிஷிகளும் வந்திருப்பாங்க. அரண்மனையில் அவர்கள் உள் நுழைந்ததையும் கண்ட கிருஷ்ண பகவான் தன்னுடைய மாளிகைக்கு வந்த நாரதரை ஓடோடி வந்து வரவேற்றதோடு அவர்களுக்கு வேண்டிய உபசரணைகள் அனைத்தையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. அதோடு விஷ்ணு இனத்தை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கானோரும் நாரதரை வந்து வணங்கி இருக்காங்க. கிருஷ்ணரின் மனைவிகள், மகன் பிரத்யும்னன் உட்பட அனைவரும் நாரதரின் முன் தாழ்ந்து பணிந்து வணங்கி நிற்பாங்க. கிருஷ்ணரின் வரவேற்பில் மகிழ்ந்து போன நாரதரின் பார்வை தோட்டத்து பக்கம் திரும்பி இருக்கு. 1000 கோடி சூரியன் ஒன்றாக இணைந்தது போன்ற ஒளியுடன் சாம்பன் பெண்களுடன் காம களியாட்டத்தில் ஈடுபட்டிருப்பது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த சாம்பன் யாருன்னா கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த மகன் தான். கிருஷ்ணரின் மாளிகையில் நாரதரும் வெகு நேரம் இருந்திருக்காரு. ஆனால் சாம்பன் மட்டும் வந்து நாரதரை வணங்கவே இல்லை. சாம்பன் ரொம்பவே அலட்சியமாக இருந்திருப்பாரு. நாரதரை திரும்பி கூட அவன் பார்க்கல. சாபம் வரவேண்டிய காரணம் இருந்ததாலதான் அவனை அவ்வாறு நடந்து கொள்ள செஞ்சிருக்குது. இளைஞர்களுடனும் பெண்களுடனும் விளையாடுவதிலேயே சாம்பனுடைய கவனம் இருந்திருக்கு. தோட்டத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் சாம்பனுடன் பேசவும் அவனோடு சம்போகம் செய்யவும் துடித்ததை நாரதர் பார்த்திருக்காரு. கிருஷ்ணரின் மகன்களிலேயே பேரழகாக சாம்பன் மட்டும்தான் இருந்திருக்கான். எல்லையில்லாத சௌந்தரியனாகவும் தேவாம்சம் பொருந்தியவனாகவும் அக்னி குண்டத்தில் பார்க்கப்பட்ட ஒளிப்பிளம்பாகவும் இருந்திருக்கான் சாம்பன். அவனுடைய மேனி பொன்னை உருக்கி வார்த்தது போல இருந்திருக்கு. அவனை காண பெண்கள் போட்டியிட்டு ஓடி இருந்திருக்காங்க. யாதவ குல பெண்களுக்கு சாம்பன்னா உயிர் அப்படிங்கிறத நாரதர் அப்போதான் தெரிஞ்சுக்கிறாரு. நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகியும் என்னை மதிக்கவே இல்லை, என்னை கொஞ்சம் கூட வணங்கவே இல்லைன்னு சாம்பன் மீது நாரதருக்கு அதிக கோபம் உண்டாகி இருக்கு. அப்போதான் சாம்பனை பத்தி எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்காரு. அவனை பத்தி எல்லாருமே ஒரு விதத்துல நல்ல விதமாக தான் சொல்லி இருக்காங்க. யாருமே குறைன்னு சொன்னதே கிடையாது. அதனால முனிவரோட கோபம் மேலும் மேலும் கூடுதலாகிக்கிட்டே போயிருந்திருக்கு. சாம்பன் என்னை கவனிக்காது விளையாட்டிலேயே ஈடுபட்டிருப்பதை கண்டதும் நாரதருக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. கிருஷ்ணரோட புத்திரங்கிறதால பிறருக்கு மரியாதை கொடுக்க தேவையில்லைங்கிற கர்வத்தோட அவன் இருக்கிறத மாத்தி அவனுக்கு பாடம் கற்பிக்க நினைச்சாரு நாரதர். அவனோட அலட்சியத்தை கவனிக்காதது போலவே நாரதரும் உள்ள போயிருக்காரு. கிருஷ்ணரும் நாரதரும் அதற்கு பிறகு ஒருவருக்கொருவர் உலக விஷயங்களை பேசி உரையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. எந்த மேனி அழகை கொண்டு பெண்களை கவர்ந்து அந்த கவர்ச்சியிலே மயங்கி கிடக்கிறானோ அந்த மேனி அழகை குலைத்து நாசம் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் நாரதருக்கு ஏற்பட்டுருச்சு. என்ன செய்தால் சாம்பனை பழி தீர்க்க முடியும்னு யோசிச்சிருக்காரு. அவனை பற்றி குற்றம் சொன்னால் யாரும் ஏற்க மாட்டார்கள்னு தெரிஞ்சுக்கிட்ட நாரதர் மனித மனத்தில் எது அதிக பொறாமையை உண்டாக்கும்னு யோசிக்கிறாரு. உலகிலேயே பொறாமை தீயை வளர்ப்பது பெண் ஆசைதான். பெண்களும் சாம்பனை நோக்கிதான் ஓடுறாங்க. அதனால அதை வச்சே ஒரு சூழ்ச்சி நாடகம் உருவாக்கலாம்னு முடிவு செய்கிறாரு. சாம்பனை தண்டனிட்டு தன் காலடியில் விழ வைக்கலாம்னு நினைச்சு நாரதர் தன்னோட சூழ்ச்சிய தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உருவாக்குறாரு. கிருஷ்ணரிடம் சென்று, உன் குலத்தில் ஒரு இழிவின் நிழல் படிந்திருக்கிறது, அதுவும் ஜாம்பவதியின் மகன் சாம்பனின் மூலமாகத்தான் அப்படின்னு நாரதர் சொல்றாரு. கிருஷ்ணர் சாம்பனோட நற்பண்புகளை பெரியவர்கள் கிட்டத்தில் அவன் எப்படி நடந்துக்குவான் அப்படிங்கிறதையும் நாரதர் கிட்ட எடுத்து சொல்றாரு. அது நாரதருக்கு மேலும் கோபத்தை உண்டாக்கி இருக்கு. அப்போ நாரதர் கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா, ஒரு விஷயம் நான் உன்கிட்ட சொல்றேன். உன்னோட 16,000 மனைவிகளும் உன்னுடைய புத்திரனான சாம்பனை தான் அதிகம் நேசிக்கிறாங்க. உன்னுடைய 16,000 மனைவிகளும் சாம்பனின் அழகில் தான் மயங்கி கிடக்கிறாங்க அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காரு. அவனுடைய உறவுக்காக அவர்கள் தமம் கிடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்கள் மீது குறை சொல்வதற்கில்லை. சாம்பன் அப்படிப்பட்ட அழகனா இருக்கான். துவாரகாவாச யவனமும் அழகும் தாயின் மனதை கூட மயக்குது. இந்த உலகிலேயே அவனுடைய அழகுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அவனை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு உன்னுடைய 16,000 மனைவிகளும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தைகளை கிருஷ்ணர் அப்படியே ஏத்துக்கல. நாரதர் சொன்னதை கேட்டதும் கிருஷ்ணருக்கு தான் கோபம் தலைக்கேறுது.
கிருஷ்ணர் முதல் முறையா நாரதரை எதிர்த்து பேசி வாக்குவாதம் செய்யறாரு. நீங்க சொல்றத நான் கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன். என்னுடைய முதல் 8 மனைவிகளை தவிர மற்ற 16,000 பேரும் சிறை மீட்டு கொண்டு வரப்பட்டு எனக்கு மனைவியாக்கப்பட்டவர்கள். அவங்க எனக்கு கட்டுப்பட்டவங்க. அவங்க மீது நீங்க எந்த குத்தமும் சொல்லாதீங்க. என் பையன் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனை பத்தி என்கிட்ட தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிடுறாரு. கிருஷ்ணா, இப்போது உனக்கு என் வார்த்தை மீது நம்பிக்கை இல்லை, போகட்டும். இன்னொரு நாள் நான் நேர்ல வந்து நடந்தது என்னன்னு நான் அப்ப தெரிஞ்சுக்கிறேன்னு நாரதர் அந்த இடத்தை விட்டு நீங்கிறாரு. மற்றொரு நாள் நாரதர் மீண்டும் துவாரகைக்கு வராரு. துவாரகைக்கு வந்த நாரதர் கிருஷ்ணரிடம் சாம்பன் எங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சாம்பன் தன்னுடைய தாய்கள் அப்படின்னு கூட நினைக்காம 16,000 பெண்களுடன் சேர்ந்து நீரில் ஜலகிரீடையில் விளையாடி உல்லாசமாக தன்னுடைய பொழுதை போக்கிக்கிட்டு இருந்திருக்காரு. கிருஷ்ணர் அனைவரையும் அழைத்து சாம்பன் எங்கன்னு கேட்டிருக்காரு. யாருக்குமே சாம்பன் எங்க இருக்காரு அப்படின்னு தெரியல. உடனே நாரதர் கிருஷ்ணரை அழைத்து கொண்டு சாம்பன் இருக்கிற இடத்தை நோக்கி புறப்படுறாரு. அங்கு பார்த்தால் கிருஷ்ணருடைய 16,000 மனைவிகளும் சாம்பனின் அழகில் மயங்கி நீரில் ஜலகிரீடையில் உல்லாசமாக பொழுது போக்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. கிருஷ்ணருக்கு அதை கண்டதும் கோபம் தலைக்கேறி இருக்கு. நாரதர் முன்பொரு முறை சொன்னது உண்மைதான் அப்படின்னு நினைச்ச கிருஷ்ணர் தன்னுடைய மனைவிகளை கண்டு, புத்திரன் என்பதை கூட எண்ணாது அவன் அழகே உங்களை கவர்ந்திருந்ததால் அவனுடைய பிரிவை உங்களால் தாங்க முடியாது. நீங்கள் குற்றமிழைத்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். புத்திரனுடைய அழகை கண்டு மயங்கியதால் உங்களுக்கு இப்புத்திர லோகத்தில் இடம் கிடையாது, சொர்க்கத்திலும் இடம் கிடையாது. என்னுடைய காலத்திற்கு பிறகு நீங்கள் திருடர்களால் கவர்ந்து செல்லப்படுவீர்கள்னு கிருஷ்ணர் முதல் முறையா அந்த பெண்களை சபிக்கிறாரு. அந்த சாபம் அப்படியே நிறைவேறி இருக்கு. கிருஷ்ணர் வைகுண்டம் சென்ற பிறகு அவருடைய 16,000 மனைவியரையும் அர்ஜுனன் பாதுகாப்பாக அழைத்து சென்ற போது திருடர்கள் வந்து அவனை வழிமறித்து அவர்களை கவர்ந்து செல்வார்கள். அந்த நேரத்தில் ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி 3 பேரும் அந்த இடத்துல இல்லாததால அவர்களை கிருஷ்ணருடைய சாபம் பற்றவில்லை. கிருஷ்ணரின் கோபம் அவருடைய பத்தினிகள் மீது பாய்ந்ததோடு நிற்காமல் சாம்பன் மீதும் திரும்பி இருக்கு. உன்னுடைய கவர்ச்சியும் அழகும் நிறைந்த தோற்றமே உன்னுடைய தாய்களின் மனதை ஈர்த்து அவர்களை குற்றமிழைக்குமாறு தோண்டியது. அதனால நீ பிறர் வெறுக்கத்தக்கதான அருவருப்பு நிறைந்த தோற்றத்தை உடைய உன்னை குஷ்டரோகம் பீடிக்கும்னு சபிச்சிருக்காரு. சாம்பன் தன்னுடைய தந்தையான கிருஷ்ணர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு சாப விமோக்ஷனம் கேட்பாரு. அப்போ கிருஷ்ணர், நான் அழித்த சாபத்தை என்னால் மீண்டும் பெற முடியாது, ஆகையால் நீ நாரத மகரிஷியிடம் சென்று இதற்கான தீர்வை நாடுன்னு கிருஷ்ணர் சொன்னதும் சாம்பன் நாரத மகரிஷியை வேண்டி என்னோட சாபம் நீங்க வழி கூறுங்கள்னு கேட்பாரு. அப்போது அங்கு தோன்றிய நாரத முனிவர், சூரியன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிந்த ஒரே கடவுள் ஒளிரூபன், அவனுடைய சுரூபம் நெருப்பு. நீ அவரை நோக்கித்தான் வணங்க வேண்டும், அவரை நோக்கித்தான் பயணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய சாபம் குணமாகும், உன்னுடைய நோய் குணமாகும்னு சொல்றாரு. உடனே நீ சூரிய உலகத்திற்கு செல், ஒளி கடவுளையே வணங்கு. பயணத்தில் நீ மிகுந்த துன்பத்தை அடைவாய், ஆனாலும் உன்னுடைய துன்பம் ஒருபோதும் வீணாகாது. அப்பன் செய்த பாவம் பிள்ளை மேலே என்பது போல காந்தாரி உன் தந்தைக்கு அளித்த சாபத்தை நீயும் அனுபவித்துதான் தீரணும். பாரத போரில் உன் தந்தை செய்த தவறுகளுக்கான அனைத்து தண்டனையையும் அவருடைய வாரிசான நீயும் தான் அனுபவித்தாக வேண்டும்னு நாரதர் சொன்னதும், தங்களுடைய கருணைக்கு பணிகிறேன் நாரதரே, சூரிய உலகம் எங்கே இருக்கிறது, அங்கு நான் எப்படி செல்ல வேண்டும்னு சாம்பன் கேட்க, நீ இங்கிருந்து பயணித்து சந்திரபாகா நதிக்கரையை சென்றடை. அங்கு பேரொளி மிக்க சூரிய தேவன் ஆணுருவம் கொண்டு விற்றிருப்பாரு. அவரை போய் வணங்கு, உன்னுடைய சாபம் விலகும். உன்னுடைய பயணத்தில் இடர் ஏதாவது ஏற்பட்டால் என்னை தியானம் செய், உனக்கு வேண்டிய உபாயங்களை நான் செய்து தருகிறேன்னு நாரதர் கூறியிருக்காரு. சாம்பனும் பல காலங்கள் பயணித்து கோனார்க்கில் சந்திரபாகா நதி கடலுடன் சங்கமிக்கும் இடத்தில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்காரு. ஒரு நாள் சாம்பன் ஆற்றில் குளித்து எழுந்தபோது அவருக்கு ஒரு கற்சிலை கிடைச்சிருக்கு. அந்த கற்சிலை வேற யாரோடதும் இல்ல, சூரிய பகவானோட சிலை. அந்த சிலை சாம்பனுக்கு கிடைத்ததும் சாம்பனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவனுடைய மேனி மீண்டும் பொன்னை போல் ஜொலிச்சிருந்திருக்கு. சூரிய தேவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கோனார்க்கில் சூரிய பகவானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சாம்பன் ஒரு கோவிலை கட்டியிருக்காரு. சாம்பன் சூரியனை ஆராதித்து தந்தையால் ஏற்பட்ட சாபத்தை போக்கி அதே இடத்தில் சூரிய தேவனுக்கு ஒரு கோவில் கட்டி வழிபாடு செஞ்சிருக்காரு. அந்த இடத்துல தான் இப்போ ஒடிசா மாநிலத்துல இருக்கக்கூடிய கோனார்க் சூரிய கோவில் கட்டப்பட்டிருக்கு. சரியா 700 வருஷத்துக்கு முன்னாடி
கிழக்கு கங்கை வம்சத்தை சேர்ந்த முதலாம் நரசிம்மதேவ் மன்னன் ஒடிசாவை ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு. வங்காளத்தில் இஸ்லாமிய படை வீரர்களை வென்றதன் நினைவாக தன்னோட வெற்றியை சூரிய தேவனுக்கு சமர்ப்பிக்க ஒரு மிகப்பெரிய கோவிலை கட்ட முடிவெடுத்திருக்காரு. அதுக்காக உலகிலேயே மிகச்சிறந்த 12,000 கட்டிட கலைஞர்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த பிரம்மாண்ட திட்டத்தை வழி நடத்த புகழ்பெற்ற கட்டிட கலைஞரான பிஷு மகாராணாவை நியமிச்சிருக்காரு. இந்த சூரிய கோவிலை கட்டி முடிக்க முழுசா அவங்களுக்கு 12 வருடங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இதுல ராஜாவுக்கும் அந்த வேலையாட்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கு. அது என்னன்னா, முழு கட்டிட வேலை முடியும் வரை யாருக்குமே இந்த இடத்தை விட்டு வெளியில போக அனுமதி கிடையாது. எப்போ முழுசா கோவில் கட்டி முடிக்கப்பட்டு பணி முழுமையடையுதோ அப்பதான் அவங்க வெளியில போக முடியும். அதுக்கு நடுவுல யாராச்சும் அந்த இடத்தை விட்டு போக நினைச்சா அவங்களோட தலை இந்த பூமியில விழும் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். இதுக்காக 12,000 தொழிலாளர்களும் ராப்பகலா 12 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுது. ஆனா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் கோவிலோட கலசத்தை அவங்களால சரியா பொருத்த முடியல. இது மன்னருக்கு தெரிஞ்சா 12,000 தொழிலாளர்களையும் கொன்னுடுவாருன்னு தலைமை கட்டிட கலைஞரான பிஷு மகாராணா ஒவ்வொரு நாளும் ரொம்பவே மன வருத்தத்துல இருந்திருக்காரு. பிஷு மகாராணா தன்னோட மனைவி கர்ப்பமா இருந்தப்போ வீட்டை விட்டு வெளியேறி இந்த தலைமை பொறுப்பை ஏத்துக்குவாரு. இப்போ அவரோட குழந்தைக்கு கிட்டத்தட்ட 12 வயசு ஆகி இருக்கும். அவரோட குழந்தையையும் அவரோட மனைவியையும் இன்னும் அவர் போய் பார்க்கல. ராஜா கொடுத்த கால அவகாசமும் கிட்டத்தட்ட முடிய போகுது. கலசத்தை சரியா பொருத்தி கோவில் வேலையை முடிச்சாதான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட வீட்டுக்கு திரும்ப முடியும். என்ன செய்யறதுன்னு யாருக்கும் ஒண்ணுமே புரியாம இருந்த அந்த நேரத்துலதான் பிஷு மகாராணாவோட பையனுக்கு 12வது பிறந்த நாள் வந்திருக்குன்னு கூறப்படுது. அவனோட பெயர் தர்மபதா. அவன் தன் அம்மா கிட்ட, இந்த பிறந்த நாளுக்காவது என்னோட அப்பா வீட்டுக்கு வருவாரா, நான் அவரை நேர்ல பார்க்கணும், எனக்கு பரிசு கொடுப்பாரான்னு எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அவங்க அம்மாவும் எவ்வளவோ சமாதானம் செஞ்சு முடியாத பட்சத்துல அவனோட தந்தை இருக்கிற இடத்தை தர்மபதா கிட்ட சொல்லி, நீ போய் உன்னோட அப்பாவை பார்த்துட்டு வான்னு சொல்லி இருக்காங்க. அந்த சிறுவனும் தன்னோட தந்தையை பார்க்க போறோங்கிற ஆர்வத்திலையும் சந்தோஷத்திலையும் நீண்ட நெடுந்தூரம் கால்நடையாகவே நடந்து களைச்சு போய் ஒரு வெறிச்சோடிய கடற்கரை வந்தடைஞ்சிருக்கான். அந்த கடற்கரையில இருந்து பார்த்ததும் ஒரு அற்புதமான கட்டிடம் அவன் கண்ணுக்கு தெரியுது. சூரிய தேவனுக்காக தன்னோட தந்தை கட்டிட்டு இருக்க மிகப்பெரிய கோவில் இதுதான் முடிவு பண்ணி கோவிலுக்குள்ள ஓடோடி போய் தன்னோட தந்தைய பார்த்ததா கூறப்படுது. அவரும் தன் பையனை பார்த்த சந்தோஷத்துல அவனை கட்டி அணைச்சு தன்னோட அன்பை வெளிப்படுத்தி இருக்காரு. தர்மபதாவுக்கு தன் தந்தையை பார்த்ததுல அளவு கடந்த சந்தோஷம் இருந்தாலும் அவரோட முகத்துல இருந்த ஒரு விதமான கவலையையும் அந்த சிறுவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஏதோ ஒரு விதமான மன வருத்தத்துல தன்னோட தந்தை இருக்கதை உணர்ந்த தர்மபதா அது என்னன்னு அவர்கிட்ட கேட்கிறான். கோவில்ல முக்கால்வாசி வேலை முடிஞ்சாலும் கலசத்தை இன்னும் யாராலையும் சரியா பொருத்த முடியல. அந்த பணி முடிஞ்சாதான் நாங்க இந்த இடத்தை விட்டு வர முடியும். 12,000 தொழிலாளர்களோட உயிரும் அப்பதான் தப்பிக்கும்னு சொல்லி இருக்காரு. தர்மபதா தன் தந்தையோட கோவிலை சுத்தி வந்து அந்த கட்டடத்தை காட்டும்படி கேட்டிருக்கான். கோவிலோட உச்சியை போய் அடைஞ்சிருக்காங்க. கோவில் கட்டுவது குறித்து நான் நிறைய படிச்சிருக்கேன், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த கோவிலோட கலசத்தை பொறுத்த என்கிட்ட தீர்வு இருக்குன்னு சொல்லி தர்மபதா தன் தந்தையை அழைச்சிக்கிட்டு கோவிலோட உச்சிக்கு போறான். தர்மபதா சொன்னது கேட்ட பிஷு மகாராணா இன்ப அதிர்ச்சி அடைஞ்சு போறாரு. இப்படிப்பட்ட ஒரு திறமசாலியான மகன் எனக்கு இருக்கதை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. தந்தையும் மகனும் உடனடியா அந்த பணி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. வெறும் 2 மணி நேரத்துல கலசத்தை மணல் சரிவுகளிலிருந்து கோவிலோட உச்சிக்கு உருட்டிட்டு போயிருக்காங்க. சந்திரன் அதோட முழு மகிமையில் பிரகாசித்து கொண்டிருந்த அந்த நேரம் நள்ளிரவில் கோவிலோட பணி முழுமையடைந்து தர்மபதா கோவிலோட கலசத்தை கோவில் உச்சியில பொறுத்துறாரு. ஆயிரக்கணக்கான உயிர்களை தன்னோட பையன் காப்பாத்திட்டான்னு நினைச்சு பிஷு மகாராணா ரொம்பவே மகிழ்ச்சியோட இருந்திருக்காரு. ஆனா அந்த தொழிலாளர்கள் இன்னும் அவங்களோட தலைவிதியை நினைச்சு நொந்துகிட்டு இருந்திருக்காங்க. இது ராஜாவுக்கு தெரிஞ்சா நம்ம யாருமே நம்மளோட வேலையை சரியா செய்யலைன்னு அவர் நிச்சயமா நினைப்பாரு. அதுவும் ஒரு சின்ன பையன் இவ்வளவு குறுகிய காலத்துல இதை செஞ்சு முடிச்சுட்டான்னு ராஜாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்மளோட உயிரை ராஜா எடுத்துடுவாரு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம சுத்தி இருந்த எல்லா தொழிலாளர்களும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை கேட்ட தர்மபதா ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போறான். நான் தான் இந்த கோவிலோட கலச பணியை முடிச்சேன்னு ராஜாவுக்கு தெரிஞ்சா இவங்க எல்லாரோட உயிரும் பறி போயிடுமேன்னு அந்த விஷயத்த மறைக்க கோவிலோட உச்சிக்கு தர்மபதா மெதுவா போறான். கொஞ்ச நேரத்துல அவன் எழுப்பின கலசத்தோட உச்சியில போய் நிக்கிறான்.
சூரியனின் முதல் கதிர்கள் கோவிலை தொட தொடங்கியதும் சூரிய கடவுள் தனது ஆசிகளை பொழிவது போல சூரியனோட அடிவானத்தை பார்த்து கண்களில் கண்ணீருடன் தர்மபதா கோவிலின் உச்சியில் இருந்து நீண்ட நெடும் கடலின் ஆழமான நீல நீரில் குதிச்சிருக்கான். அவன் கோவில் உச்சியில் ஏறி கடலின் ஆழமான நீல நீரில் குதித்து தன்னோட உயிரை தியாகம் செஞ்சிருக்கான். தர்மபதா தன்னோட சாதனைகளுக்கு பெருமையோ புகழையோ ஒருபோதுமே விரும்பினது கிடையாது. சூரிய பகவானுக்கான கோவிலை கட்டி முடிச்சது மூலமா பல ஆயிரம் கணக்கான உயிர்களை காப்பாற்றியதில் மகிழ்ச்சி அடைஞ்சுதான் இந்த விஷயத்த செய்வான். இதுவரை கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவிலை கட்டி முடித்ததன் மூலம் இறுதி மகிமையை அடைந்த ஒரு சிறுவன் மற்றவங்களோட உயிரை காப்பாற்ற தன்னோட உயிரை தியாகம் செய்வான். ஆனால் ஒடிசாவின் ஒவ்வொரு கைவினை கலைஞர்களின் புராணங்களிலும் நாட்டுப்புற கதைகளிலும் லட்சியங்களிலும் தர்மபதா இன்றும் உயிர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கான். கோவில் பணி முழுமையடைஞ்ச சந்தோஷத்துல 12,000 தொழிலாளர்களுக்கும் தகுந்த சன்மானத்தை கொடுத்து நரசிம்மதேவ் மன்னன் அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா பிஷு மகாராணா மட்டும் ரொம்பவே மன வருத்தத்தோட தன் வீட்டை போய் சென்றடைகிறாரு. தன் மனைவி கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்ல போறோம்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க அந்த நேரத்துல அவரோட வீட்டு வாசல்ல ஒரு 12 வயசு சிறுவன் விளையாண்டுகிட்டு இருக்கான். யார் இந்த பையன்னு அவரோட மனைவி கிட்ட கேட்கிறாரு. அவரோட மனைவி, இவன் தான் நம்மளோட பையன் தர்மபதான்னு சொல்றாங்க. அப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு வந்து வெறும் 2 மணி நேரத்துல கோவில் பணியை முழுமையடைய செஞ்சு 12,000 தொழிலாளர்களோட உயிரை காப்பாத்தினது யாருன்னு பிஷு மகாராணா யோசிச்சு பார்க்கிற அந்த நேரத்துல தான் அவருக்கு தெரியுது, அங்க வந்தது சூரிய தேவன் தான். 12,000 தொழிலாளர்களின் உயிரை காப்பாற்ற, மன்னனின் அகந்தையை அகற்ற கோவிலின் உச்சியிலிருந்து கடலில் குதித்த அந்த சிறுவனே சூரிய கடவுள் என்று இப்பவும் ஒடிசா மக்கள் முழுமையா நம்புறாங்க. நம் பாரத தேசமான இந்திய நாட்டில் கோடிக்கணக்கான கோவில்கள் சிவன், விஷ்ணு, துர்க்கை, ராமர், கிருஷ்ணர் போன்ற தெய்வங்களுக்கு தான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும். ஆனால் சூரிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்கள் ஒரு சில கோவில்கள் மட்டும்தான் இருக்கும். பண்டைய கோவில்கள் 1000 ஆண்டு கால வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் மர்மங்களையும் தன்னகத்தே உள்ளடக்கியது. இந்தியாவில் சூரியனுக்காக கட்டப்பட்ட முதல் கோவில் கோனார்க் சூரிய கோவில்னு சொல்றாங்க. சூரியனின் ஒளி அமைப்பை உதயம், நண்பகல், மாலைன்னு 3ஆக பிரித்து 3 இடங்களில் சூரியனுக்கு கோவில் கட்டியிருக்காங்க. ஒடிசாவில் உள்ள கோனார்க் சூரிய கோவில், குஜராத்தில் உள்ள மோதேரா சூரிய கோவில், காஷ்மீரில் உள்ள மாட்டன் சூரிய கோவில் தான் 3 முக்கியமான சூரிய கோவில்கள். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா உதயகால சூரியனுக்காக கட்டப்பட்ட கோவில் தான் அந்த வரிசையில் உதயகால சூரியனுக்கான கோவில் தான் முதலில் கட்டப்பட்ட ஒரிசா மாநிலத்தில் அமைந்துள்ள கோனார்க் சூரியனார் கோவில். இந்த கோவிலோட உட்பகுதியை பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு கட்டட அமைப்பானு நம்மளாம் வியந்து போவோம். கோவிலுக்குள்ள தூண்களே இருக்காது. ஒவ்வொரு கற்களுக்கும் நடுவில் இரும்பு தூண்களை இணைச்சு கட்டி இருப்பாங்க. 17ஆம் நூற்றாண்டில் கோவிலின் ஒரு பகுதி இடிந்து கீழே விழுந்திருக்கு. அப்போது சரிந்த மேற்பகுதியின் மேல் கிட்டத்தட்ட 52 டன் காந்தம் இருந்ததா கூறப்படுது. இந்த காந்தம் தான் தூண்கள் இல்லாமல் கோயில் நிற்பதற்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வெறும் காந்தத்தை மட்டுமே பயன்படுத்தி கோவில் கட்டினதால அந்த கோவிலுக்குள்ள நடுவானில் மிகப்பெரிய சூரியனார் சிலை காற்றில் மிதக்கப்பட்டு இருந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்னு நிறைய பேர் பல வருஷமா யோசிச்சு பார்த்தாலுமே இது ஒரு மிகப்பெரிய மர்மமாகத்தான் இருந்திருக்கு. ஆனா இந்த சிலை எங்க போனுச்சு அப்படின்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனா ஆரம்பத்துல இந்த கோனார்க் சூரிய கோவில் கடற்கரையில தான் அமைஞ்சிருந்திருக்கு. காலப்போக்கில் கடல் நீர்மட்டம் குறைஞ்சிட்டே வந்ததால இந்த கோவில் கடற்கரையிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இப்போ இடம் பெயர்ந்திருக்கு. லோட்டஸ்டான்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான காந்த இழுப்பு ரொம்பவே வலுவாக இருந்திருக்கு. அது அந்த பகுதியா போகக்கூடிய கப்பல்களோட திசை காட்டியில இடையூறை ஏற்படுத்தி இருக்கு. இது அந்த வழியா போகக்கூடிய மாலுமிகளுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. போர்ச்சுகீசிய மாலுமிகள் அவங்களோட கப்பலை காப்பாத்துறதுக்காக இந்த கோவிலுக்குள்ள இருந்த காந்தத்தையும் சூரிய பகவானோட சிலையையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. கோனார்க் சூரிய கோவில்ல இருந்த காந்தத்தையும் அவங்க தான் வெளியேற்றி இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. சூரியன் மறைந்த பிறகு பல பெண்களோட பேச்சு குரலும் நடன சத்தமும் இந்த கோவிலுக்குள்ள கேட்கறதுக்கும் இந்த நிகழ்ச்சி தான் காரணம்னு கூறப்படுது. பல தேவதாசிகள் அவங்களோட நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு இந்த கோவில் மண்டபத்துல தான் அவங்களோட இரவு பொழுத கழித்திருக்காங்க. போர்ச்சுகீசிய மாலுமிகள் காந்தத்தை அகற்றும் முயற்சியில் கோவிலை தாக்குனப்போ கோவில் கட்டமைப்பின் பெரும்பகுதி இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்த அழிவின் போது பல தேவதாசிகள் நடன பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. சூரிய கடவுள் உறங்கும் போதோ அல்லது கோனார்க்கில் சூரியன் மறையும் போதோ கோவிலுக்கு பக்கத்துல உள்ளவங்க அந்த
அந்த பகுதியில வசிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரவு நேரத்துல இந்த கோவிலுக்குள்ள சிறுமிகள் பேசுற சத்தம் கேட்கறது போலவும் சிறுமிகள் ஓடுறது போலவும் நிறைய வாட்டி நாங்க அந்த சத்தத்தை கேட்டோம். கோனார்க் சூரியன் கோவில்ல சூரிய பகவான் மறையும் போது பல சிறுமிகள் அந்த இடத்துல பேசுற சத்தத்தையும் பல பெண்கள் சிரிக்கிற சத்தத்தையும் நடந்து ஓடி வர்றதையும் அந்த உள்ளூர் வாசிகள் கேட்டதாகவும் பார்த்ததாகவும் சொல்றாங்க. இரவில் தாமதமா அந்த கோனார்க் சூரியனார் கோவில் வளாகத்துல நீங்க நடந்து வந்தீங்க அப்படின்னா பயமுறுத்துற சத்தத்தோட கிசுகிசுப்பான குரலில் சிரித்து கொண்டும் பல பெண்கள் அந்த இடத்தில் மிதந்து வருவதை நிறைய பேரும் பார்த்ததா சொல்லி இருக்காங்க. இந்த கோவில சூரியன் கோவில்னு சொல்றதை விட காமதேவன் கோவில்னு சொல்லலாம். கோவிலின் முழு கட்டிட பகுதிகளிலும் காமம் வழிந்து ஓடும். காம நிலையை சித்தரிக்கும் படங்கள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும். கிட்டத்தட்ட 123 வருஷத்துக்கு மேல இந்த கோவிலோட கருவறை மூடப்பட்டு கிடக்கு. காற்றில் மிதக்கும் சூரிய பகவானோட சிலை இப்போ எந்த நாட்டுல இருக்குங்கிறது இப்போ வரைக்கும் யாராலையும் கண்டே பிடிக்க முடியல. 12,000 தொழிலாளர்களோட உயிரை காப்பாற்ற வந்த அந்த சிறுவன் தான் சூரிய தேவன் சொல்றாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி கோனார்க் சூரிய கோவிலை நேர்ல பார்த்திருக்கீங்களா அப்படின்னும், இந்த தகவல்களை கேட்ட பிறகு அந்த கோவிலுக்கு நேர்ல போகணுங்கிற ஆசை உங்களுக்கு ஏற்பட்டுச்சான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போவே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.